தமிழனாய் பிறந்து தமிழனாய் வாழ்ந்தவர்கள் சிலரே. தமிழ் மண்ணின் வாசத்தை உயிரோடு சுமந்தவர்கள் அரிய மனிதர்கள். அவர்களில் இரு உள்ளங்கள் தமிழ் வரலாற்றில் மறையாத இடம் பிடித்தவை. அதில் ஒன்று மக்கள் தலைவன் விஜயகாந்த், மற்றொன்று இன்றைய தலைமுறையின் நம்பிக்கை தளபதி விஜய். இருவரும் தமிழ் படங்களை மட்டுமே நடித்து தமிழ் மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். விஜயகாந்த் சினிமாவில் நியாயத்தின் முகம், நிஜ வாழ்க்கையில் அச்சமில்லா நேர்மை. ஏழைகளுக்காக குரல் கொடுத்தவர், அநீதிக்கு எதிராக அஞ்சாமல் நின்றவர். அவர் ஒரு நடிகர் அல்ல, அவர் ஒரு இயக்கம், ஒரு போராட்டம், ஒரு மக்கள் மனசு. ஆனால் அந்த கேப்டனை நாம் சரியான நேரத்தில் பாதுகாக்க தவறிவிட்டோம். அந்த தவறு நம்மை இன்றும் வலிக்கச் செய்கிறது. அந்த இழப்பு தமிழ் அரசியலின் ஒரு பெரிய வெற்றிடம். அந்த வெற்றிடத்தில் இன்று ஒரு நம்பிக்கை நிற்கிறது. அந்த நம்பிக்கை தளபதி விஜய். அவர் வெறும் நட்சத்திரம் அல்ல, அவர் தமிழ் மக்களின் உணர்வுகளின் பிரதிபலிப்பு. சாதி மதம் தாண்டி மனிதநேயத்தை பேசுபவர். திரையில் நல்லதையே விதைத்தவர், நிஜத்திலும் அதே வழியில் நடக்க முயல்பவர். அநீதியை சகிப்பவர் அல்ல, அமைதியாக அடங்குபவர் அல்ல, குரல் கொடுக்க துணிந்தவர். நாம் கேப்டனை தவறவிட்டோம். அந்த வருத்தம் இனி ஒரு பாடமாக மாற வேண்டும். மீண்டும் அதே தவறு நடக்கவிடக்கூடாது. தளபதியை ஒருபோதும் கைவிடக்கூடாது. அவர் பின்னால் ஒரு ரசிகனாக அல்ல, ஒரு தமிழனாக நிற்க வேண்டும். அது ஒரு நபருக்கான ஆதரவு அல்ல, அது தமிழ் மக்களின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கை. விஜயகாந்த் விட்டுச் சென்ற பாதையில் விஜய் நடக்க வேண்டும். அந்த பாதையில் தமிழ் மக்கள் ஒன்றாக நடக்க வேண்டும். தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மக்களுக்காக உழைக்கும் தலைவர்கள் வெற்றி பெற வேண்டும். கேப்டனை தவறவிட்டோம், ஆனால் தளபதியை இழக்க மாட்டோம். இதுவே என் மனசின் உறுதி. இதுவே ஒரு தமிழனின் வாக்குறுதி. தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க.